ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செம்மையான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். அது என்னடா, நான் ஒன் பீஸ் வந்து தமிழ் டப்பில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கன்ஃபார்ம் டேட்டையும் ரிலீஸ் டைமையும் வந்து சொல்லிட்டாங்க நம்ம சிஎன். ஆனால் இதில் ஒரு சின்ன குளறுபடி இருக்குது. அது சிஎனுக்கு நல்லதா இல்லை சிஎனுக்கு கெட்டதா, நம்ம ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்கு நல்லதா இல்லை ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்கு கெட்டதா, இல்லை புதுசாக தமிழ் டப்பில் மட்டும் பார்க்குற அனிமி ஃபேன்ஸுக்கெல்லாம் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். அடுத்த டார்கெட் பார்த்துடலாம். நம்ம ஒன் பீஸ்னாவே நருட்டோக்கு அடுத்தபடி ஒன் பீஸ் அப்படின்றத விட ரெண்டுமே எதிரிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு சமமான ஒரு போட்டி. ரெண்டுத்துக்கும் சலைச்சவங்கள, அதாவது ரெண்டு பேருமே மோதிக்கிறதுல சலைச்சவங்கள அப்படின்ற மாதிரி ஃபேன் பேஸ் வந்து எகிரிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமிஸ் தான் ரெண்டுமே, நருட்டோ அது மட்டும் இல்லாமல் ஒன் பீஸ். இப்போ நருட்டோ வந்து சோனி ஹையில் போட்டுட்ருக்கான். ஃபஸ்ட்டு வந்து 1 இயராக போட்டுட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் 1 இயருக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக டப் பண்ணி வரிசையாக போட்டுட்டு வரான். ஓகேங்களா? ஆனால் இப்போ சிஎன் வந்து இந்த சம்மருக்கு ஒன் பீஸை தமிழ் டப்பில் கொண்டு வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் மற்றவங்கலாம் சொன்னாங்க பாதியில் தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கொஞ்சம் அடித்து நம்பிக்கையாக வச்சுருந்தேன், சிஎன் வந்து இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்போவுமே கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க அனிமி ஃபேன்ஸுக்கு அப்படின்னு பார்த்தா, இவன் மொத்தமாக ஊற்றி டிஆர்பிக்காகவே ஒன் பீஸை கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சிங்க. ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ ஒன் பீஸ் தமிழ் டப்பில் வருது. அது ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து ஃபஸ்ட் ஆர்க்லேருந்து வரல. இப்போ அடுத்த உடனே ஒன் பீஸ் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் மே 5ஆம் தேதி 1 மணிக்கு எப்போ போடுறான் தெரியுங்களா? வானு ஆர்க்கை தான் போடுறான். அப்போ 800வது எபிசோடு தாண்டி தான் போடுறான், ஆரம்பிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா மீதி 800 எபிசோடு எவன்டா பார்க்குறது, எங்கே போய் பார்க்குறது தமிழில்? அதை யோசித்து பார்த்தீங்களா? மற்றவங்க எல்லாம் போயிட்டு பார்த்தானுங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அனிமிஸ் எல்லாம் பார்க்காம இப்போ தமிழ் டப்பில் மட்டும் பார்த்துட்டு இருக்கவங்க ஒன் பீஸை பார்த்தாங்க, பாடுறா செம்மையாக இருக்குடா, கீர ஃபைவெல்லாம் செம்மையாக இருக்குது, லூஃபி அப்படி இப்படின்னுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து இங்கிலீஷ்லேயும் ஜாப்பனீஸ் சப்டைட்டில் போட்டு இங்கிலீஷ் சப்டைட்டில் போட்டு பார்த்துட்டு இருக்கவன் எல்லாமே காரி காரி துப்புவான். நீங்கள் என்ன தான் நல்லா டப் பண்ணியிருந்தாலும் காரி காரி துப்புவான். அது சத்தியம்தான். இது டிஆர்பி கொசரம் பண்ணுறத விட இவங்க வானார்க்கை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வர்றது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. ஏன்னா வச்சிங்களேன், இதில் 1000க்கு மேலே எபிசோட்ஸ் இருக்குது. 1000க்கு மேலே எபிசோட்ஸையும் நீங்கள் டப் பண்ணி ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோனியை 1 வருஷமாக பண்ணியே 220 எபிசோடு டப் பண்ணி முடிச்சிருக்காங்க. 1000 எபிசோடு தாண்டி பண்ணணும், 800 எபிசோடு கிட்ட வரணும். அதுக்கப்புறமா தான் வானார்க்கு முடிச்சு தான் இப்போது எக்கார்க்கு போயிட்டுருக்கு. எக்கார்க்கு போயிட்டுருக்கு, அதை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இதை கொண்டு வராங்களா அப்படின்றத விட இவங்க டிஆர்பிக்காக தான் கொண்டு வராங்க. யாருக்கெல்லாம் ஒன் பீஸ் வந்து ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து டப் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாஸில் வந்து ஒன் பீஸ் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேகை டைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்லேயும் போடுங்க, டப் ஃபார் ஒன் பீஸ் ஃபஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படின்னு போடுங்க. சொல்கிற மாதிரி போடுங்க, ஹேஷ்டேக் போட்டு, இல்லைன்னா ஹேஷ்டேக்கை போட்டு ஒன் பீஸ் சீசன் 1 ப்ளீஸ் தமிழ் டப் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யாரெல்லாம் பார்க்கலாம். இதை வந்து கொண்டு போகிறோம், எங்கடா கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டு போகிறோம். அதுவும் இதை அது முக்கியமாக டெலகிராமில் முக்கியமாக, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் கொண்டு போகணும். ஏன்னா ஒன் பீஸ் வந்து இப்போ கொண்டு வரது நல்லது தான். டப்பிங் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, தமிழ் டப்பில் வந்தால் நல்லா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் சிஎன்னுடைய டிஆர்பி எகிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எகிறத விட ஊற்றிக்கிறதுக்கு இன்னும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா எந்த ஒரு அனிமையுமே ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா தான் மக்களுக்கு பிடிக்கும். எதுவுமே காலும் இல்லாமல் தலையும் இல்லாமல் மொட்டையாக உடம்புலேருந்து ஒரு அனிமையை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி என்னடா நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் பார்க்குறதுக்கு ஒரு நல்லாவே இருக்காது. அப்போ புதுசாக பார்க்குறவங்க ஓகே இதுலேருந்து பார்க்கலாம், பார்த்தா கூட அப்போ கொஞ்சம் குறிப்பிட்டு ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸு, அது மட்டும் இல்லாமல் சின்ன கேரக்டர்ஸ் கூட இதில் வந்து நிறைய ப்ளே பண்ணும். அதாவது நருட்டோ மாதிரியே இதில் வந்து நிறைய ப்ளே பண்ணும். திடீர்னு அங்கேருந்து வருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வரவே இல்லையே, எப்போ வந்தாங்க, எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, இது சண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ கைடா கூட சண்டை போடுறதா மட்டும் நீங்கள் பெரிய ஆர்க்கு தான். ஆனால் பெரிய ஆர்க்கு நிறைய எபிசோட்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். கைடாவே டிஃபீட் பண்ணிடுவான், வீட்டெல்லாம் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு எப்படி வந்தான், லூஃபிக்கு எப்படி அந்த நாமினம் கிடச்சிச்சு, அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த டெவில் ஃபுட்டோட சக்தி இருக்குது, எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வந்தால் தானே நல்லாயிருக்கும். ஆனால் இது எதுவுமே கொண்டு வராமல் எடுத்த உடனே நான் எடுத்தால் புளியங்கொம்பை தான் பிடிப்பேன்
அப்படின்னு சொல்லிட்டு நீ மேலே எகுறன்னு நினச்சின்னு வச்சுக்கேன் கீழே தான் போகணும். நான் சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஒன் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து பார்க்க ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒன் பீஸை நாம் தமிழில் வந்து ஸ்டோரி டெல்லிங் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் பீஸ் தமிழ் டப்பில் வந்து மே 5 1 மணிக்கு வரப்போகுது, அதுவும் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ஒன்லி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய்.